சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதை இயற்கை வழியில் கட்டுப்படுத்த பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் சிலர் தினமும் உடற்பயிற்சியை மேற்கொள்வதோடு இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் ஒரு சில உணவுப் பொருட்களை தினமும் உட்கொண்டு வருகின்றனர். அந்த உணவுப் பொருட்களுள் ஒன்றுதான் வெந்தயம். வெந்தயத்தில் நார் சத்து, புரோட்டீன், இரும்பு சத்து போன்றவை அதிகம் உள்ளன. அதுவும் இதில் கரையக்கூடிய நார் சத்து அதிகமாக உள்ளது. இது வயிறு மற்றும் குடலில் கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் சர்க்கரையின் செரிமானத்தையும் உறிஞ்சுதலையும் மெதுவாக்குகிறது. இதன் மூலம் உணவுக்கு பின் இரத்தத்தில் சர்க்கரை வேகமாக அதிகரிப்பதை தடுக்கிறது. அதற்கு வெந்தயத்தை வெறுமனே சாப்பிடுவதை விட முளைக்கட்ட வைத்து சாப்பிடுவது நல்லது. இது பற்றி பிரபல டாக்டர் ஒருவர் கூறுகையில், இரத்த சர்க்கரையை குறைக்க பலரும் வெந்தயத்தை பொடி செய்து அதை காலையில் நீரில் கலந்து குடித்துவிட்டு பின் சர்க்கரையே குறையவில்லை என்று கூறுவார்கள். ஆனால் இப்படி சாப்பிட்டால் பெரிதளவில் சர்க்கரை குறையாது. இதை முளைக்கட்ட வைத்து காலையில் சாப்பிடுவதற்கு 15 நிமிடத்திற்கு முன் 1 ஸ்பூனும், மதியம் சாப்பிடுவதற்கு 15 நிமிடத்திற்கு 1 ஸ்பூனும் உட்கொள்ள வேண்டும். இப்படி உட்கொள்ளும் போது வெந்தயத்தில் உள்ள கரையக்கூடிய நார் சத்து உண்ணும் உணவில் உள்ள சர்க்கரை இரத்தத்தில் அதிகரிப்பதை தடுக்கிறது மற்றும் LDL எனும் கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகரிப்பதையும் தடுக்கிறது. நிறைய பேர் இப்படி முளைக்கட்டிய வெந்தயத்தை சாப்பிட்டு சுகர் மாத்திரையும் சாப்பிட்டால் சுகர் மிகவும் குறைந்து விடாதா என்று கேட்கலாம். நிச்சயம் இல்லை. அதாவது இன்சுலின் சுரப்பை அதிகரிக்காது, மாறாக இன்சுலின் சகிப்பு தன்மையை தான் மேம்படுத்தும் என்று கூறினார். முளைக்கட்டிய வெந்தயத்தை PCOD பிரச்சனை உள்ள பெண்கள் அனைவரும் தினமும் சாப்பிடலாம். PCODயால் தலைமுடி உதிர்வு பிரச்சனையை சந்திப்பவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ள மருந்தாக இருக்கும். தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களும் முளைக்கட்டிய வெந்தயத்தை தினமும் சாப்பிடலாம். வெந்தயத்தை வெறுமனே சாப்பிட்டால் கசப்பாக இருக்கும். ஆனால் இதை முளைக்கட்ட வைக்கும் போது அதில் உள்ள கசப்பு தன்மை போய்விடும். சொல்லப்போனால் வெறும் வெந்தயத்தை சாப்பிடுவதற்கு இது 1000 மடங்கு மேல் என்று டாக்டர் கூறியுள்ளார்.